மகுடம் படத்தோட செகண்ட் லுக் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெரிய சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் விஷால்னு போட்டிருக்கு. ஏற்கனவே துர்பதிவாளன் 2 வந்து விஷால் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து மகுடம் படத்தையும் விஷால் தான் டைரக்ஷன் பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா வேற யாரும் நம்பாம நம்மளே எடுத்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். துர்பதிவாளன் 2 வந்து ஒரு பேன் இந்தியாவா ரிலீஸ் பண்ண போறாங்க. மகுடம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் விஷால் வந்து நெக்ஸ்ட் துர்பதிவாளன் 2 தான் இறக்க பிளான் பண்ணுவாரு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா ஆக்டிங்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் கருப்பு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாட்டு வந்து எனக்கு ஓகேவா இருந்ததுங்க. சூர்யாவோட மிரட்டலான லுக்குக்கு ஒரு மிரட்டலான சாங்கா விட்டுருக்கணும். இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு ஈக்குவல் ஆகல. ஸ்டார்டிங் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் அவளாக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டியூட் படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 3 நாள்ல 66 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. அதே காந்தாரா சாப்டர் 1 படம் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா 765 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் 18 நாள்ல 1000 கோடி தொடுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.